சுட்டி யானை கும்பன். பூங்காவனம் என்பது ஒரு அழகிய அமைதியான காடு. அங்கே பல வகையான மரங்கள், பூக்கள், விலங்குகள், பறவைகள் வாழ்ந்தன. அந்த காட்டின் நடுவே ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அதன் நீர் தெளிவாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. அந்த ஆற்றங்கரையில் ஒரு சிறிய ஊர் இருந்தது. ஊர் மக்கள் பூங்காவனத்தை மிகவும் பாதுகாத்து வந்தனர். அவர்கள் அந்த காட்டை தெய்வீகமான இடமாக கருதினர். ஒரு நாள் பூங்காவனத்தில் ஒரு புதிய விலங்கு வந்து சேர்ந்தது. அது ஒரு சிறிய குட்டி யானை. அதன் பெயர் கும்பன். கும்பன் மிகவும் அழகாகவும் குறும்புத்தனமாகவும் இருந்தது. அது வனத்தின் மற்ற விலங்குகளுடன் விளையாடுவதை விரும்பியது. ஆனால் மற்ற விலங்குகள் கும்பனை சந்தேகத்துடன் நோக்கின. ஏனென்றால் கும்பன் பெரிய உருவத்தில் இருந்ததால் அவர்கள் அதை பயமாக கருதினர். கும்பன் மிகவும் மனம் வருந்தியது. அது தனியாக ஆற்றங்கரையில் உட்கார்ந்து கொண்டு ஆற்று நீரை உற்று பார்த்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு சிறிய முயல் அருகே வந்தது. அதன் பெயர் மல்லி. மல்லி கும்பனிடம், ஏன் இப்படி தனியாக உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டது. கும்பன் சோகமாக பதிலளித்தது. என்னுடன் யாரும் விளையாட வரவில்லை. நான் பெரியவன் என்று பயப்படுகின்றார்கள். மல்லி சிரித்து கொண்டு சொன்னது. பெரியவர்களும் நல்லவர்களாக இருக்கலாம். நான் உன்னுடன் விளையாடுகிறேன். அன்று முதல் கும்பனும் மல்லியும் நல்ல நண்பர்களாக மாறினர். அவர்கள் ஒன்றாக விளையாடி காற்றை சுற்றி சுற்றி திரிந்தனர். மற்ற விலங்குகள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டன. கும்பன் உண்மையில் ஒரு நல்ல விலங்கு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனால் அந்த வனத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஒரு குழு மனிதர்கள் வனத்தை அழிக்க முயன்றனர். அவர்கள் மரங்களை வெட்டி விலங்குகளை வேட்டையாடத் தொடங்கினர். வனத்தின் அமைதி நிலை குலைந்தது. கும்பனும் மல்லியும் இதை பார்த்து மிகவும் வருத்தமடைந்தனர். அவர்கள் மற்ற விலங்குகளை ஒன்று திரட்டி எப்படி மனிதர்களை தடுப்பது என்று யோசனை செய்தனர். கும்பன் ஒரு திட்டம் சொன்னது. நாம் எல்லோரும் சேர்ந்து மனிதர்களை பயம்புறுத்தலாம் என்றது கும்பன். அன்று இரவு வனத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. மனிதர்கள் பயந்து நடுங்கினர். கும்பன் பெரிய குரலில் கத்தியது. மற்ற விலங்குகள் கூட்டமாக சத்தம் செய்தன. மனிதர்கள் அப்படியே ஓடிவிட்டனர். அன்று முதல் பூங்காவனம் மீண்டும் அமைதியாக மாறியது. விலங்குகள் கும்பனை ஒரு வீரனாக போற்றினர். அவர்கள் அனைவரும் சேர்ந்து வாழத் தொடங்கினர். பூங்காவனத்தின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத் தருகின்றது. ஒற்றுமையே பலம். அன்பும் நம்பிக்கையுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. வனத்தை போலவே நாமும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.